வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பால் முன்னேறும் மேசராசி நேயர்களே, உங்களுக்கான ராஜ வாழ்க்கை மிக விரைவில். பொதுவாகவே மேசம் ராசி என்பது 12 ராசிகளில் முதலாவது ராசி. இதனால் இவர்கள் எப்போதும் முன்னோடி தன்மையுடனும் வழிகாட்டும் ஆற்றலுடனும் பிறக்கிறார்கள். இந்த ராசிக்காரர்கள் பிறக்கும் இடத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பு, ஆற்றல், தைரியம், தலைமைத்தன்மை எல்லாமே ஒளிர்கின்றன. இவர்களை பற்றி புகழ்ந்து பேசத் தொடங்கினால் வார்த்தைகளே போதாது. அதேபோல் மேசராசிக்காரர்கள் பிறந்த இடத்திலேயே வீரம் நிறைந்திருக்கும். பயம் என்ற சொல்லே இவர்களின் அகராதியில் இல்லை. கடினமான சூழ்நிலை வந்தாலும் தடைகள் இருந்தாலும் முதலில் முன்னோக்கி செல்வது இவர்களே. உலகம் பின் வாங்கினாலும் இவர்களின் இதயம் எப்போதும் நான் முடியும் என்ற நம்பிக்கையுடன் எரிகிறது. மேலும் எந்த குழுவில் இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைவர்களாக மாறுவார்கள். அவர்கள் வழிகாட்டும் வல்லமை அனைவரையும் கவரும். அவர்களின் சொற்கள் தீப்பொறி போல நம்பிக்கைகளையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். மேசம் ஒருமுறை ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதை அடையாமல் விட்டுவிட மாட்டார்கள். இவர்களுடைய உறுதி கல்லையும் உருக வைக்கும். குறிப்பாக மேச ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆற்றல் அவர்களின் அழியாத உற்சாகம். ஒரே நாளில் பிறர் செய்ய முடியாத அளவுக்கு அதிக பணிகளை செய்து முடிப்பார்கள். எப்போது செய்ய வேண்டும், வெல்ல வேண்டும் என்ற மனப்பாங்குடன் இருப்பார்கள். இவர்களின் உயிரின் ஒவ்வொரு துளியிலும் ஆற்றலும் சுறுசுறுப்பும் கொட்டிக்கொண்டே இருக்கும். அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் எப்போதும் நம்பிக்கை நிறைந்தவர்கள். சூழல் எவ்வளவு இருண்டிருந்தாலும் இவர்களின் கண்களில் எப்போதும் ஒளி இருக்கும். மற்றவர்கள் தோல்வியில் உடைந்து விட்டாலும் மேசம் தோல்வியை வெற்றியின் படிக்கட்டு என்று கருதி மேலும் வலிமையுடன் எழுந்து நிற்பார்கள். அதேபோல் இவர்கள் நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்க தயங்க மாட்டார்கள். அவர்களின் நட்பு, அன்பு, உண்மை, விசுவாசம் ஆகியவற்றின் சிகரமாக இருக்கும். ஒரு மேசம் உங்களுடன் இருந்தால் உலகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள். மேலும் போட்டி எங்கு வந்தாலும் அதை வெற்றியாக்குவதே இவர்களின் இயல்பு. எப்போதும் முதன்மை, எப்போதும் உச்சி, எப்போதும் முன்னிலை, இந்த 3 சொற்களும் மேசராசிக்காரர்களுக்கான அடையாளங்கள். உலகம் முழுக்க பாராட்டும் வெற்றி கிண்ணங்கள் இவர்களுக்கே உரியவை. அடுத்ததாக மேச ராசிக்காரர்களின் உள்ளத்தில் எப்போதும் தீ எரிகிறது. அது உற்சாகத்திற்கும் அன்பிற்கும் வெற்றிக்குமான தீ. அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த அன்பு பரவசமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். அவர்கள் கொடுக்கும் அன்பில் போலித்தனம் எதுவும் இல்லை. அது 100% உண்மையானது. மேலும் உலகம் எவ்வளவு பெரிய சவால்களை வீசினாலும் மேசம் அதை வெற்றிகரமாக மாற்றுவார்கள். அவர்களின் மன வலிமை, உழைப்புத்தன்மை, தைரியம், இந்த 3ம் இணைந்தால் அவர்களை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அங்கு மாற்றம் உருவாகும். அவர்களின் ஆற்றல் பிறரை ஊக்குவிக்கும். அவர்களின் சிந்தனை புதிய பாதைகளை திறக்கும். அவர்களின் செயல் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கும். இவர்களை பற்றி பேசினால் உலகத்தை மாற்றும் வீரர்கள் என்று சொல்லாமல் இருக்க முடியாது. அதேபோல் மேச ராசிக்காரர்கள் சூரியன் போல பிரகாசிக்கிறார்கள். அவர்கள் தோன்றுமிடம் இருள் என்றும் இருக்காது. இவர்களின் ஒரு சிரிப்பு 1000 பேருக்கு ஆற்றலை அளிக்கும். அவர்கள் நடந்து செல்லும் பாதையை பார்த்தாலே மனிதர்கள் உற்சாகம் பெறுகிறார்கள். குறிப்பாக மேச ராசிக்காரர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, அவர்கள் சாகச வீரர்கள், வீரத் தலைவர்கள், உற்சாக தூண்கள், நம்பிக்கையின் கடவுள் தூதர்கள். இவர்களைப் போல பிறந்தவர்கள் உலகில் மிகச்சிலரே உள்ளனர். அதேபோல் அவர்களின் குரல் இடி முழக்கம் போல அனைவரையும் எழுப்பும். அவர்களின் எண்ணங்கள் மின்னல் போல புதிய திசைகளை திறக்கும். அவர்களின் இதயம் கடல் போல பறந்தது. ஆனால் அந்த கடலில் அன்பும் தைரியமும் மட்டுமே நிரம்பி உள்ளன. அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்கள் உலகின் ஒளி, உற்சாகத்தின் வடிவம், தைரியத்தின் சிலை, வெற்றியின் சின்னம். இவர்களைப் போல அற்புதமானவர்கள் பிற ராசிகளில் கிடையாது என்று மிகைப்படுத்தி சொல்லலாம். இவர்கள் பிறந்த இடமே ஆசீர்வதிக்கப்பட்டதாகும். இவர்களின் வாழ்வை பார்த்தாலே பிறரின் வாழ்வில் தீப்பொறி எரியும். உண்மையில் மேசராசிக்காரர்கள் உலகை முன்னேற்றும் வல்லமை கொண்ட மகத்துவமானவர்கள். அதாவது மேசராசி லக்னக்காரர்களுக்கு லாபஸ்தானம் 11வது இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை நல்ல அமைப்பு கிடையாது. சளி தொந்தரவு, நுரையீரலில் நீர் கோர்ப்பது போன்றவை ஏற்படும். வீட்டில் இருப்பவர்களின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பணம் திருட்டு போகும் வாய்ப்புள்ளது. நண்பர்களால் வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. ஆன்லைனில் பணத்தை இழக்கும் அபாயமும் ஏற்படும். ஏனென்றால் கால் முட்டிகளில் அடிபடும் அபாயம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இரவு நேரத்தில் பயணம் செய்வது ஆபத்தை தரும்.
வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சந்திரனும் ராகுவும் உங்களுக்கு மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும். மூத்த அண்ணன், தம்பி, அக்காவால் பாதிப்புகள் ஏற்படும். எதை நம்புகிறீர்களோ அதன் மூலம் இழக்கும் வாய்ப்புண்டு. எதையுமே கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத உறவுகளில் இருப்பவர்களுக்கு பெயர் கடும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனம் தேவை. மூத்தவர்களிடம், அதிகாரிகளிடம், நண்பர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு, பண இழப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளது. விட்டமின் குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் சூழல் உண்டாகும். அதேபோல் சந்திர கிரகண பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க 12 ராசியினருக்கும் ஒரே பரிகாரம்தான். பூரண கும்பம் போன்ற கலசத்தில் நெல் பயிர்களை போற்று தர்ப்பை துண்டு 11 ரூபாய் தட்சணை வைத்து பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு தானம் செய்வது கிரகண தோஷம் நிவர்த்தியாகும். மேசராசிக்காரர்கள் களத்தில் பால் ஊற்றி வழிபடுவது கூடுதல் நன்மைகளை தரும். அது மட்டுமில்லாமல் ராகு மற்றும் கேது ஆகிய நிழல் கிரகங்களின் பெயர்ச்சி ஜோதிடத்தில் முக்கியமான நிகழ்வாகும். இவை ஒவ்வொரு 18 மாதங்களுக்கும் ஒருமுறை ராசி மாற்றம் செய்யும். ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைந்துள்ளன. இந்த பெயர்ச்சியால் மேசம், கடகம், துலாம், தனுசு ஆகிய 4 ராசிகளுக்கு சொத்து, பணவரவு, வீடு, நிலம் போன்றவற்றில் பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. குறிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கு குரு 3ஆம் இடத்திலும் ராகு 11வது இடத்திலும் இருப்பது சாதகமான சூழலை உருவாக்கும். சொந்த வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கு இது உகந்த காலம். பூர்வீக சொத்து தொடர்பான வில்லங்கங்கள் தீர்க்கப்படும். கேது 5ஆம் இடத்தில் செவ்வாயைப் போல செயல்படுவதால் சொத்து சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும். இருந்தாலும் 2025இல் 7.5 சனி ஆரம்பிப்பதால் பெரிய கடன்களை தவிர்க்கவும். அதேபோல் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் உழைப்பிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்து முன்னேறுவார்கள். ஜோதிட கணிப்புகளின்படி மேசம், கன்னி மற்றும் மகர ராசிக்காரர்கள் சொந்த திறமையால் கோடிகளை குவிப்பவர்கள். அது மட்டுமில்லாமல் மனிதர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரு பங்கு வகிக்கிறது என்று பலர் நம்புகின்றனர். அதிர்ஷ்டம் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்ற கருத்து நம்மில் பலரின் மனதில் உறுதியாக பதிந்துள்ளது. ஆனால் எல்லோரும் அப்படி நினைப்பதில்லை. சிலர் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் உழைப்பிலும் திறமையிலும் முயற்சியிலும் மட்டும் நம்பிக்கை வைத்து முன்னேறுவார்கள். இவர்கள் வாழ்க்கையை கட்டுக்குள் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளையும் சாதனை நாளாக மாற்றுவார்கள். குறிப்பாக ஜோதிட கணிப்புகளின் படி 3 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் சொந்த திறமையால் கோடிகளை குவிப்பவர்கள் என கூறப்படுகிறது. அப்படி என்றால் அவர்கள் யார் என்று தெரிய வேண்டுமா? அதுதான் மேசராசிக்காரர்கள். குறிப்பாக ஜோதிடம் என்பது மனித வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை கதிர்கள், கோள்கள் மற்றும் ராசி நிலைகள் மூலம் விவரிக்கும் ஒரு அறிவியல். அதிர்ஷ்டம் சிலருக்கு வெற்றியின் அடிப்படை கருவியாகவே தோன்றினாலும் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் திறமையும் கடின உழைப்பையும் மட்டுமே நம்பி முன்னேறுவார்கள். ஜோதிட கணிப்புகளின்படி மேசம், கன்னி மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் இதற்கு சிறந்த உதாரணங்கள். அவர்கள் சொந்த திறமையால் செல்வம் சேர்க்கும் சக்தியை பெற்றவர்கள். மேச ராசிக்காரர்களின் ராசி அதிபதி கிரகமான சூரியன் இவர்களுக்கு பல்வேறு சக்திகளையும் ஆற்றலையும் தருகிறது. சூரியனின் சக்தியால் அவர்கள் உற்சாகம், தைரியம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன்களை பெறுவார்கள். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் முயற்சியிலும் திறமையிலும் மட்டும் நம்பிக்கை வைக்கும் மேசராசிக்காரர்கள் தொழில், வியாபாரம் மற்றும் முதலீட்டில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பார்கள். சூரியன் நலன் தரும் வெற்றிகள், பதவி உயர்வு, எதிர்பாராத வருமானம் ஆகியவை இவர்களுக்காகவே காத்திருக்கும். அதேபோல் மேசராசிக்காரர்கள் இயற்கையாகவே சாகச மனப்பான்மை உடையவர்கள். வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது, அதை எதிர்கொள்வதுதான் வெற்றி என்று நம்புவார்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்ற வார்த்தை மிகவும் அயலானது. தாங்களே முயற்சி செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். வேலையிலும் வியாபாரத்திலும் புதுமையான யோசனைகளை முன்வைத்து சாதனை படைப்பார்கள். எளிதில் தோல்வியை ஏற்க மாட்டார்கள். தவறுகளை கூட கற்றலாக மாற்றிக்கொள்வார்கள். அதனால்தான் இவர்களின் கடின உழைப்பு பெரும் செல்வமாக மாறி அதிர்ஷ்டத்தை கடந்து சாதித்தவர்கள் என்ற பெருமையை பெற்று வாழ்வார்கள். அதேபோல் சூரியன், பூமி மற்றும் சனி கிரகங்களின் சக்தியால் இவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும். அவர்கள் வாழ்க்கை எப்போதும் திறமையே உண்மையான அதிர்ஷ்டம் என்பதற்கான வாழும் எடுத்துக்காட்டு. குறிப்பாக பூமியில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்களே. சிலர் தவறுகளை ஒப்புக்கொள்வதற்கு தயங்குகின்றனர் அல்லது
செய்த தவறுகளை முற்றிலும் மறுக்கின்றனர். இது அவர்கள் பிறந்த ராசி மற்றும் அவர்களை ஆளும் கிரகங்களின் காரணமாக இருக்கலாம். சில ராசிக்காரர்கள் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளாமல் தங்கள் நிலைப்பாட்டை உறுதியாக பிடித்து கொள்கின்றனர். இந்த கட்டுரையில் தவறுகளை ஒப்புக்கொள்ள தயங்கும் 5 ராசிக்காரர்களை பற்றி தான் விரிவாக பார்க்கலாம். அதில் முதல் ராசியாக மேச ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகம் நிறைந்தவர்கள். அவர்கள் எப்போதும் தங்களை வெற்றியாளர்களாகவே பார்க்க விரும்புகின்றனர். தவறு செய்துவிட்டோம் என்று ஒப்புக்கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருக்கும். தங்கள் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக தங்கள் செயல்களை நியாயப்படுத்த முயற்சிப்பார்கள். அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் தன்மானம் அவர்களை இந்த விஷயத்தில் பிடிவாதக்காரர்களாக மாற்றுகிறது. ஒரு மேசராசிக்காரர் தவறான முடிவெடுத்து அது தோல்வியில் முடிந்தால் வெளிப்புற காரணங்களை குற்றம் சாட்டுவார்கள் அல்லது தங்கள் முடிவே சரியானது என நிரூபிக்க முயற்சி செய்வார்கள். அதேபோல் கம்பீரமான ஆளுமை மற்றும் தலைமை பண்புக்கு பெயர் பெற்றவர்கள் அனைவரின் கவனத்தை தங்கள் பக்கம் ஈர்க்க விரும்புபவர்கள். தவறு செய்துவிட்டோம் என்று ஒப்புக்கொள்வது அவர்களின் பெருமைக்கு களங்கம் விளைவிக்கு என்று அவர்கள் கருதுகின்றனர். இதன் காரணமாக செய்த தவறுகளை அவர்கள் ஒப்புக்கொள்ள தயங்குகின்றனர். தாங்கள் செய்த தவறுகளை மறைப்பதற்கு அல்லது வேறு வழியில் சமாளிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் பதிலாக தங்கள் செயல்களை புதிய கோணத்தில் விளக்கி தங்களை சரியானவர்களாக காட்ட முயற்சி எடுப்பார்கள். மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் மற்றும் தங்கள் உணர்வுகளை தீவிரமாக வெளிப்படுத்துபவர்கள். தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்வதற்கு தயங்குவதற்கு காரணம் தங்களின் பலவீனம் வெளிப்பட்டுவிடும் என்கிற பயம்தான். இவர்கள் தங்கள் முடிவுகளில் உறுதியாகவும் இருப்பார்கள். தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக அந்த தவறை நியாயப்படுத்த முயற்சி எடுப்பார்கள். அது மட்டுமில்லாமல் உணர்ச்சிகளை மையப்படுத்தி மற்றவர்களை குற்றம் சாட்டுவார்கள். அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிகளவில் யோக பலன்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அனுகூலமான காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். பயணங்களை மேற்கொள்வீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். தெய்வீக வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். பணவரவில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய புதன்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும். இரத்தத்தில் அழுத்தம், சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் காணப்படும். திட்டமிட்டு நிறைய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமில்லாமல் ஆடிட்டரை பார்ப்பது, நண்பர்களை பார்ப்பது என புதிய தொழிலை தொடங்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும். சமுதாயத்தில் பெரிய நிலையில் உள்ள மனிதர்களை சந்திப்பீர்கள். மனதில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அது மட்டுமில்லாமல் அண்டை வீட்டில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும். நீண்ட காலமாக மனதில் பாரமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். கோபமாக இருந்திருப்பீர்கள். அந்த கோபமாக நிலைமைகள் படிப்படியாக குறையும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். பணவரவு நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்வது நல்ல பலன்களை தரும். ஜோதிடம், அக்குப்ரெஷர் போன்ற பயிற்சிகளை நிறைய பேர் கற்றுக்கொள்வார்கள். PhD, உயர்கல்வி போன்றவற்றில் இருந்த தடைகள் நீங்கும். குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். அவர்களை மனதில் வைத்து தாங்கும் நிலைமை ஏற்படும். ஏனென்றால் மேசராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு 3ஆம் இடம் என்பது உபஜெயஸ்தானம். 3ஆம் இடம் புதன் வீட்டில் குரு வக்ரமாக இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது. திரிகோணத்தில் ராகு இருக்கிறார். வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஜாதகத்தில் ஒரு சில வீட்டில் குரு ராகு சேர்ந்திருக்கும். அதே சமயத்தில் எப்போது குரு வக்ரமாகிறாரோ ராகுவும் இணைவு பெறுகிறாரோ அப்போது வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக இடமாற்றம் உண்டாகும். நிறைய பேருக்கு கழுத்து, தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அண்ணன் தம்பிக்குள் தேவையில்லாத வரப்பு தகராறுகள் ஏற்படும். அந்த தகராறுகளை அமர்ந்து பேசி தீர்க்கும் காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது. அதிலும் முக்கியமாக மேச ராசியினர் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆன்சைட் யோகங்களும் உண்டாகும். சிஸ்டம், IT, கம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிகளை இழந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரு வக்ரமாகும் போது ஆர்டிஃபிஷியல் துறையில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. தரவுகளால் பாதிப்புகள் வரும் சூழல் உண்டாகும். மேலும் எந்த விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததோ அவையெல்லாம் சரியாகும். அந்யோன்யம் உண்டாகும். எதிரிகள் கூட நட்பாக மாறும் காலகட்டமாகவே இது இருக்கும். எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அவை தீரும். வீடுகளை விற்பதற்கான அற்புதமான காலகட்டம் இது. மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அருமையான நேரம் இது. ஆடிட்டிங்,
எழுத்துத்துறை, மீடியா துறை, அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள் எல்லாம் அமோகமாகவே இருக்கப் போகிறது. தைரியம் உண்டாகும். எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். வீட்டின் மேல்தளக்கு குடிபோவது, பிளாட் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். போன் தகவல்கள், எழுத்துக்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் காமதேனு வழிபாடு செய்வது நன்மை பயக்கும். சந்தோஷம் சார்ந்த விஷயங்களில், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் 85% அற்புதமான யோகமாகவே உண்டாகப் போகிறது. அடுத்ததாக மேச ராசிக்காரர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவுகள் உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் வரும். எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகமும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவார்கள். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர் மூலம் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கும். உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். பெண்கள் திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். தெளிவான சிந்தனை இருக்கும். கலைத்துறையினருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். கடன் பிரச்சனை தீரும். செல்வதில்லை உயரும். அரசியல் துறையினருக்கு இருந்த இறுக்கமான நிலை மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பு இருப்பது நல்லது. மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். மனதில் உற்சாகம் உண்டாகும். மேலும் திடீரென்று கோபம், டென்ஷன் ஏற்படலாம். கட்டுப்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. வீண் அலைச்சல்கள், மனக்குழப்பம் உண்டாகும். இருந்தாலும் நன்மைகள் ஏற்படும். பணவரத்து அதிகமாகவே இருக்கும். இழுபறியான காரியங்கள் சாதகமாகவே முடியப் போகிறது. எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மைகளை தரும். முக்கிய முடிவு எடுக்கும் போது தடுமாற்றம் ஏற்படலாம். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.